எல்லாருக்கும் வணக்கம். Firstly, I want to apologize everyone for being late. Sorry. Chennai traffic. And thank you so much. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பேஷன்ஸ் இருந்ததுக்கு thank you so much. எங்கள் படம் மங்கை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிடியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எங்கள் கயல் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார். நான் யூஸ்வலி ஒரு படத்தை டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச் டெக் சினாப்சிஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன். ஒரு பிளாங்க் மைண்டோட குபேந்திரன் சார்னு மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 hours நரேஷன் கொடுத்துட்டாரு. டைலாக் டு டைலாக் எவ்ரிதிங் ஒரு ஸ்கிரிப்ட் புக்கோடையே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு. படம் ஒரு 2 hours படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் நரேஷன் முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம், அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங். I was meant to do this film. அதனால தான் I met குபேந்திரன் சார் அப்படின்னு நினச்சிருக்கேன். This film is very very special to me. ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க், எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், எனக்குள்ள ஒரு பயம். அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும். அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில படத்தில் தான் நடக்கும். கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கள் டீம் எல்லாருக்கும் from bottom of my heart thank you so much. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் வந்து it happened. எஸ்பெஷலி குபேந்திரன் சார் thank you so much. ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த ஃபிலிம்க்கு அப்புறம். அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டாரு. அண்ட் இங்கே ப்ரொடியூசரும் அப்படி தான். இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட். ஒரு ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 2-3 ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும், அந்த ஃப்ளோ போயிடும், கண்டினியூட்டி பிரச்சனைகள் நிறையா வந்துடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள் ஸ்கெட்யூலில் வந்து படம் முடிச்சிட்டாரு. இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார். எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க 2 பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேரணும். ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறை வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் 2 பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங். அண்ட் இட்ஸ் a boon for me to meet these genuine people. அண்ட் துஷி அவருக்கு வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும். அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்னை விட. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவன் வந்தபோதெல்லாம் வந்து அந்த 3 days அந்த சாங் ராதிகா மாஸ்டர் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. வைப்ரண்ட்டாக ஆகிடுச்சு கதையில். அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் ஸ்டார் சாருக்கு, எங்கள் மியூசிக் டைரக்டர் தீசன் சாருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்னு ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்கோம். அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ப்ரெசன்ட் மீடியா ப்ளீஸ், இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. சார் தேங்க்யூ ஸோ மச். சார் படம் பார்த்துட்டாரு. கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கு அவரே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவருக்கு தண்ணி சாப்பிட்ற பழக்கம் இல்லை, ஸ்டேஜ்லேயும் சரி பொதுவாகவும் சரி. நான் வந்த உடனே கேட்டேன் இந்த மாதிரி, அண்ணா எல்லாருக்கும் ஒரு சீட்டில் நேம் எழுதி ஒட்டியிருந்தாங்க. நானும் அண்ணா இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு கேட்டேன். அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு, கரெக்டாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவன் இருக்காங்க. ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் டைரக்டர் சிவரிங்கில் இருக்கார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு
காலையில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காரு ரெஸ்ட் ரூமில். கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எங்கன்னா பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் போயிட்டு பேசிட்டு இருக்காரு. இது வந்து இந்த படத்தில் நான் வந்து இப்படி அண்ணா வேறு வந்து புது புயல் வேறு சொல்லிட்டாரு. இன்றைக்கி 2 பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்டாக போகிறாங்க. ஒன்று வந்து தளபதின்னு சொன்ன இசையமைப்பாளரும், இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும். நம்மளுக்கு அப்போல்லாம் தேவையில்லை, நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம். நமக்கு எதுக்கு? ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்க நினச்சா தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் முதலாளி நல்ல முதலாளி, வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி. அவங்க ஆஃபீஸ் போனோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா JSM, ஜாஃபர் சார், சலீம் சார், மொய்தீன் சார், அவங்க 3 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த சமுத்திரம் படத்தில் ஒரு சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா, அதை அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து, அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும்டா, தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த படத்தில் வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவார். டக்குன்னு எடுத்து பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் போனோம்னா அவங்க 2 பேரும் கிரீன் டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றாங்க. ஒரு சொன்னால் அந்த கிரீன் டீ குடிச்சாங்க. ஏன்னா வந்து அந்த சீன் அப்படியே கொண்டு போகுது. என்கிட்ட ஒரு கிரீன் டீ கொடுத்தாங்க, என்னால் குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இருந்தேன். என்ன கதிர் உங்களுக்கு பிடிக்கல சார், பிடிக்கலன்னு சொன்னால் படத்துலேருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கும்னு சொல்லி அந்த கிரீன் டீயை உட்காந்து குடித்தேன். நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார். ஏன்னா வந்து அவர் வந்து என்றைக்கும் வந்து கோபமாக பேசியோ இல்லை யாரையாவது வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியோ இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசி இந்த படம் என்ன பண்ண சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட 12 வருஷ கனவை வந்து நிறைவேற்றிருக்க எங்கள் ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல, ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லாருடைய மனசுலேயே நீங்கள் நின்றுட்டீங்க. நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பார், நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பார். அந்த கஷ்டங்கள்லாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றி அடையணும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து வந்து இயக்குனர் சார். அவர் வந்து வெளியே நிற்கும் போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார். என்ன சார் மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தொப்பை வெளியே வரும், அதனால தான் பேசிகிட்டு இருக்காங்க சொன்னார். ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார். அவர் என்னன்னா, அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணாரு. கடைசியாக வந்து அவர் வந்து பெண்ணாவே மாறிடுவார். ஆனால் எங்கள் இயக்குனர் அப்படி இல்லை, அவர் பெண்ணாக ஆனார், இவர் வின்னாக ஆனார் இந்த படத்தை எடுத்து. அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், அதை பார்த்து கார்த்தியானாலாம் எப்போ ஃபோன் வந்தாலும் கார்த்தியானாக்கு வந்து குபேந்திரன் சார் வந்துகிட்டே இருக்கும். அவரே நான் காட்டாமலே சொல்ல குபேந்திரன் சார் ஆனால் ஆமாப்பா அவர் தான் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுற ஒரு டைரக்டர். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனோம் சார். உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கீழே நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் 3 பேரும் உட்காந்து ஃபோட்டோ எடுங்கன்னு. இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார். அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் வரணும். அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா. அவர் வந்து எப்படின்னா, அவர் வந்து கோவிலில் இருக்க ஒரு நந்தி மாதிரி. சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா வந்து அவர் காதில் சொல்லிட்டா போதும், எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்தில் வந்து அன்றைக்கி ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டால அவனை வந்து சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே, அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்லது செய்கிறது சில பேர் தான் இருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திக் அண்ணா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்களை தூக்கி அப்படி மேலே விடுவார். மேலே விடுவோம், நம்மளாம் என்ன பண்ணுவோம், மேலே இருக்கவங்க கையை பிடிச்சி மேலே போக பார்ப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை, அடுத்து யார் கீழே இருக்காங்களோ அவங்கள தூங்கலான்னு கீழே பார்க்குற ஒரு ஆள். இப்போ கூட கீழே தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு ஆள், நேர்மையான ஒரு ஆள். அதனால தான் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்தியானான்னு சொன்னது தான் நிறைய இருக்கும். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் வந்து கயல் ஆனந்தி மேம், அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து பரியேறும் பெருமாள் தான் அவங்களுக்காகவே ஒரு 10 வாட்டி பார்த்தேன். அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு முகம் அவங்களுக்கு. என்னன்னா அவங்கள பார்த்தா கோவமே வராது. இந்த நம்ம வீட்டில் அந்த டெடி பேர்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி உங்களை வந்து வீட்லேயே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு முகம் சுழிக்காமல். நான் வந்து டப்பிங் வருமா நான் குபேந்திரன் சார்
சொல்லுவேன், சார் சார் வேறு ஒரு ஷூட் இருக்குது சார், நான் டக்குன்னு வந்து பண்ணட்டுமா சார். வந்தவொடனே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே கூப்பிட்டு மேம் அவர் கொஞ்சம் எங்கே வெளியே போகணுமான்னு, ஒரு வேறு யாராவது இருந்தால் அவர் வெளியே போடணும் அப்புறமா போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லாமல் ஓகே ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மென்மையானவங்க. அப்போ இவ்வளோ நேரம் பேசுறது கேட்காதா? ஓகே, ரொம்ப மென்மையானவங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் வந்து கிடைக்கும். இந்த படத்துக்கும் அவங்களால ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி மேம். அடுத்து வந்து நம்ம கேமராமேன் யாரோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி உட்காந்துருப்பாரு. அப்படி தான் ஷூட்டிங்கில் வந்து அமைதியாகவே இருப்பார், பேசவே மாட்டார். நான் எல்லாருக்கூடயும் நான் போய் ஜாலியாக பேசுவேன். இவர்கிட்ட மட்டும் என்னால் பேச முடியல ஒரு 2-3 நாள். அப்புறம் போய் கேட்டேன், என்னென்ன அவர் பேசவே மாட்டாரு, இல்லைப்பா அவர் வந்து வேலையை மட்டும் கான்சென்ட்ரேஷனாக பண்ணுவார், வேறு எதுவுமே செதற மாட்டாருன்னா. அதே மாதிரியே ஒரு விஷயம் கூட செதறாமல் அவ்வளோ அழகாக இந்த படத்தை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்து சிவின் அவங்க ஒரு சாங் பாடியிருக்காங்க. அந்த சாங் அப்போ நான் ரெக்கார்டிங் அப்போ இருந்தேன் நானுமே. ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைக்கணும். அடுத்து தூசி யார் ஹீரோன்னு கேட்டோன்னா தூசினோன்னா உடனே தூசி பறக்கிற மாதிரி ஷார்ட்லாம் வச்சுட்டு ஒரு ஹீரோ வருவான்னு பார்த்தா ரொம்ப அமைதியாக ஒரு ஹீரோவாக ஒரு அழகாக. ஜேபி சாருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, யார் ஃபோன் பண்ணாலும் அவருக்கு வந்து உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்லா வளர்த்துருங்க, புல்லான்னு பெற்றா இப்படி தான் பெக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்கிற மாதிரியே இருப்பார். ஹீரோயின் கிட்டே கூட அவர் டைலாக் தவிர வேறு எதுவுமே பேசலாம் பார்த்துங்களேன், அந்தளவுக்கு நல்லவர். அடுத்து டான்ஸ் மாஸ்டர், வணக்கம் மேம். நம்ம 2 பேருக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை. அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஆடுவேன். உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய உங்கள் பாடல்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வேறு யாரையாவது விட்டேன் நான் ஸ்டேஜில்? நிக்கில் அண்ணா வந்து ரொம்ப அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். என்னன்னா அவர் வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் பார்க்க மாட்டார், நம்ம படம் அப்படின்னு பார்ப்பார். இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். எந்த படமாக இருந்தாலும் அது நம்ம படமாக நினச்சி அதுக்கு முழு மனசோட உழைச்சோம்னா அது பெரிய லெவலில் போய் சேரும்ன்றது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதில் உழைப்பு என்ன நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து நல்லா உழைப்பார். அவர் என்னதான் மற்றவங்களை கலாச்சாரம் அவரை பற்றி நான் நல்லா மட்டுமே தான் பேசுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். நன்றிங்க, தேங்க்யூ. நான் பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இல்லை சார், ஆண்களோட பார்வை தானே சார் கணக்கு. சார் ஆண்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போவுமே வந்துட்டு இப்போ காந்தியடிகள் சொன்ன இரவு நேரத்தில் நகை அணிந்து என்னைக்கு ஒரு பெண் நடுராத்தில் வெளில வராலோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம். இன்றைக்குமே அந்த ஒரு நிலைமை தான் சார் இருக்குது. அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை, சரிங்களா? இன்றைக்கி வந்து 100% வந்து ஃபீமேல் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல சார். ஏன்னா வர்ற நியூஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தாலே வந்துட்டு அவ்வளோ நியூஸ் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது அதை மட்டுமே மையப்படுத்தி இந்த படம் இல்லை சார். ரொம்ப ஜனரஞ்சகமாக ஒரு லவ் மூடில் ஆரம்பித்து ஒரு சிறு ஒரு சாதாரணமாக நினைப்போம். நம்ம ஏதாவது ஒரு போகிற போக்கில் ஒரு சின்னதாக வந்து ஒரு இது நினைப்போம். அது வந்து எப்படி ஒரு பெரும் பாதிப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நோக்கி இது வந்து நகரும் சார். பியூரான ஒரு சினிமாவாகவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு திரைக்கதை இதுவாகவும் வந்து அது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் சார். சார் சார் அது கவர்ச்சி அப்படின்னு வந்து எப்படி, எனக்கு கவர்ச்சிங்கிறத நான் வந்து சொல்ல மாட்டேன் சார். அது அந்த எப்படின்னா வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ் அந்த இதை தான் நாங்கள் வந்து காட்ட நினச்சோம். ஸோ கவர்ச்சியாக வந்து காட்டி அதன் மூலமாக ரசிகர்களை உள்ளே இழுக்கணும் தேட்டருக்குள்ளே அப்படிங்கிறது இல்லை. அந்த போஸ்டருக்குள்ளே ஒரு பெயின் இருக்கிறதா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு சார். அந்த போஸ்டரில் வந்து ஒரு அந்த பெண்ணை நம்ம வந்து கொஞ்சம் தொடர்பு படுத்தி அப்படி ஒரு நிலைமையில யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் அதிக வலி இருக்கும். ஸோ படம் பார்க்கும்போது அவர் முழுவதும் தெரியும் நான் நம்புகிறேன் சார். சார் இதில் கவிதா பாரதி சார் வந்து பெண் விரோத நடவடிக்கையில் இருக்காரா இல்லை பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரா? அவரே சொல்லுவார் சார். படத்துக்கு வெளியே கவிதா பாரதி சார் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. எந்த படத்துலையுமே ஒரு பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது இல்லை. பெயர் பெண்கள் சப்போர்ட்டாக தான் இருக்குது. புரியுது இல்லை, பெயர்லேயே பெண்களுக்கு சப்போர்ட். மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் சாருக்கு மட்டும் ஒரே கொஸ்டின் சார். ஜாபர் சார், அதாவது ஒரு பக்கம் அமீர் சார் படங்கள்லாம் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மங்கை இந்த மாதிரி பெண்களுக்கு சப்போர்ட்டான ஒரு படங்கள் பண்ணுறீங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது வந்து இதில் உங்களுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அமீர் சார் மாதிரி
படத்தில் பூர்த்தியாகும்னு நினைக்கிறீங்களா? சார் அமீர் சார் மாதிரி படத்தில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா எல்லாமே அமீர் சார் ஆல்ரெடி ஒரு பெரிய சாதனையாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? சினிமாவுக்கு அவர் இனிமேல் வந்து புதுசாக இதை செய்யணுன்றது ஒரு கமிட்மெண்ட். இந்த படத்துலையும் இந்த வருஷத்தில் இந்த படம் வந்தோன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இறைவன் மிகப்பெரியன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த வருடத்தில் சிறந்த படமாக வரும்ன்ற அதிகபட்சமான நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி தான் மங்கை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எப்படி கேட்குறீங்க, ஹீரோயினிங் ஓரியன்டல் சார், அது ஹீரோயினிங் ஓரியன்டல். மங்கேன்னு டைட்டில் வச்சதுனால மங்கை ஆயிடாது. படம் வந்து பார்க்க போகும்போது அந்த படத்தோடைய கருத்தும் கதையும் உங்களை நகர்வுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். நாங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்கிரிப்ட் ஜெயிக்குன்ற நம்பிக்கையில் தான் சினிமா எடுக்க வந்திருக்கேன். இதான் என்னுடைய என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நான் இப்போ எடுத்த எல்லா படமே வந்து ஸ்கிரிப்ட் ஓரியன்டில் தான் படம் எடுத்துருக்கேன். இப்போ 4 படம் பண்ணியிருக்கோம். 4 படமும் இப்போ இந்த மங்கையாக இருக்கட்டும், இந்திராவாக இருக்கட்டும், இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் 2 படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்கிரிப்டை நம்பி தான் படம் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் சினிமாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றது. அமீர் சார் வந்து அந்த கப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அந்த கப்பு இல்லாமல் நானாக என்ன ஒரு கப்பை வின் பண்ணன்றது தான் நான் சினிமாவுக்கு இப்போ நான் ட்ரை பண்ணுற முயற்சி. அது எந்த வகையில் இந்த வருடத்தில் பார்ப்போமே எப்படின்னா அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ கிளிக் ஆகுதுன்றது. எனக்கும் இப்போ எப்படின்னா எல்லா தொழிலையும் வெற்றி அடைஞ்சிருக்கோம். சினிமா தொழிலில் வந்து எப்படின்னா கவனமாகவும் கதையாகவும் நம்பி நம்ம கரெக்டாக வேலை பார்த்தா சினிமா இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து உட்கார வைக்கின்றது ஒரு பெரிய சந்தோஷம் தான். இதில் எந்த மாதிரி இதே சத்யம் தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்துருக்கோம். இதே சத்யம் தேட்டரில் இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்தால் நம்ம அந்த சினிமா லவ் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டைரக்டர் சேர்த்தே தான். அதாவது நீங்கள் சொல்கிற 2 பேரும் சொல்கிறத பார்த்தா இந்த மங்கை எங்களை மாதிரி ஆண் மனோபாவம் உள்ள ஆண்களையும் மங்கையர்க்கரசனாக மாற்றிடும். அப்படிப்பட்ட படமா? கண்டிப்பான முறையில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார். சரிங்களா? நீங்கள் அந்த படம் வந்து பார்த்துட்டு நீங்கள் திருப்பி இதே மாதிரி என்ன ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேளுங்க. அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்போ இதுக்கு உண்டான பதில் நீங்களே சார் நீங்கள் எதுக்கு பதில் சொல்லுவீங்க. இருக்குது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது.